இது ஆட்சியா? அவங்க அப்பா ஆட்சி தான் அப்படின்னா மகன் வந்து மகன் ஆட்சி இப்படி இருக்கா, எப்படி வாழ்றது ஜனங்க? ஒன்று ஆளை மாற்றணும் கரெக்டாக பண்ணுறதுக்கு. அவன் சம்பாதிக்க தான் பார்க்குறான், மற்றவன் இதை பார்க்கறது இல்லை. ஸோ அதனால் அது அவங்களோட மைண்ட் செட். அவங்க கரெக்டாக பண்ணால் தான் உண்டு. ஒரு 4-5 மர்டர் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. நம்ம கோலமாலாம் இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணி ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதனால் ஓட்டு வந்து சரியான ஆளுக்கு போடணுன்றது நம்ம கடமை. கோலமாவு கோகிலா படத்துல பவுடர் மிக்ஸ் பண்ற மாதிரி ப்ளீச்சிங் பவுடர்ல மிக்சிங் பண்ணி கரப்ஷன்ல சிக்கி இருக்கு திமுக கார்பரேஷன். தாம்பரம் கார்பரேஷன்ல ப்ளீச்சிங் பவுடர் கலப்படம்னு ஆதாரத்தோட சொல்லும்போது ப்ளீச்சிங் பவுடர்ல மைதா மாவு கலக்க முடியுமான்னு டயலாக் விட்டாரு அமைச்சர் தாமோ அன்பரசன். இப்போ அமைச்சர் சேகர் பாபு புளியந்தோப்பு ஏரியாவுக்கு கார்ல வராருன்னு முன்னேற்பாடா கார் டயர் போற இடத்துக்கெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லி ஒயிட் கலர் பொடி போட்டாங்க. அது மைதாவா சுண்ணாம்பு பவுடரா கோலமாவான்னு மக்களுக்கே டவுட் வந்துருச்சு. அதுக்கு மேயர் பிரியா மேடம் இது என்ன பான்ஸ் பவுடரானு கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க என்ன கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தோம் மேடம். இது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான லிப்ஸ்டிக்கையும் பவுடரையும் தாண்டி அவங்களுக்கும் எதுவும் தெரியல போல. மோந்து பார்த்துட்டு இது பான்ஸ் பவுடரா இதா எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் லேப் டெஸ்ட் எடுக்க சொன்னார். சரி நான் எடுத்து பார்க்குறேன் அந்த மாதிரி கூட ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம். அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க அந்த இடத்துல, வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாத்துலேயுமே ஊழல் வந்துச்சு ப்ரோ. ப்ளீச்சிங் பவுடர் எல்லாத்துலேயுமே ஊழல் இருக்குது. அது இப்போ வந்து ப்ளீச்சிங் பவுடர்லேயும் ஒரு பார்ட்டாக போயிட்டுருக்கு. அதான் இப்போ நல்லா படித்தவங்களாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னார் பொண்ணு அன்னார் பொண்ணு இன்னார் பையன் வர்றதால எல்லாமே கொலாப்ஸ் ஆகி நாமளும் அவங்க கூட பயணிச்சுன்னுக்கிறோம். ஒரு மாற்றம் தேவைப்படுது கண்டிப்பாக. கரெக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து அது வேலை பார்க்குறவங்களுக்கும் கரெக்டாக சொன்னால் தான் அந்த ஆர்டர் கரெக்டாக பாஸ் ஆகணும். அங்கேயே தப்பாக இருக்கிறப்போ வந்து வேலையும் இந்த மாதிரி தான் நடக்கும். மாநகராட்சி டெண்டரை நேர்பார்வை செய்கிற அமைச்சருக்காவது தெரியுமா கோலமாவா சுண்ணாம்பு பொடியான்னு? 26 தான் தலையா, 26 வருவார் ஒருத்தர் வெயிட்டா, அவர் தான் எல்லாத்தையும் மாற்றிடுவார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.